மீன் எண்ணெய் டேப்லெட்டு நம்ம எடுக்கலாமா, எல்லாரும் எடுக்கலாமா, யாரெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுங்கள். இது யாரெல்லாம் எடுக்கக்கூடாதுங்கிற ஒரு விஷயமே கிடையாது, யார் வேணாலும் எடுக்கலாம். இந்த ஃபிஷ் ஆயில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளோட லிவரை வந்து அவ்வளோ அழகாக போஷாக்காக மாற்றும். இந்த ராஜ உறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, யார் வேணாலும் எடுக்கலாம், பெரியவங்க எடுக்கலாம். இது வந்து ஹார்ட்டுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இன்னொரு சூப்பர் வரப்பிரசாதம்னே சொல்லலாம். ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்னாக்கா, நீங்கள் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் அப்படின்னாக்கா நம்ம வீக்லி த்ரைஸ் இல்லைன்னா 3 தடவை, ஒரு வாரத்துக்கு 3 டேப்லெட் எடுங்க. ஹார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் இருக்கக்கூடிய வென்ட்ரிக்கல் இருக்க துடிப்புலேருந்து ஹார்ட்டுக்கு ஒரு கவசம் மாரி போடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஃபிஷ் ஆயில் மட்டும்தான். ஹார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இஎஃப்னு சொல்லுவாங்க, டோட்டலாக அந்த சுருங்கி விரிகிற தன்மைக்கு சொல்லுவாங்க, இஎஃப் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் 60-65 தான் இருக்குது. இந்த மீன் எண்ணெய் எடுக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா 80-85 இருக்குது. இந்த மீன் எண்ணெய் நமக்கு வந்து இதுக்கு தான் சொல்ல தேவையில்லை, அத்தனைக்கும் மூளைக்கு, கண்ணுக்கு, இருதயத்திற்கு, லங்ஸுக்கு, இந்த லங்ஸோட சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஃப்ரீக்வன்சி, இந்த சுருங்கி விரியும், இந்த நொரடப்பா விரிகிற தன்மையே இதை சாப்பிடும் பொழுது சூப்பராக இருக்குது. இது யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு கண் பார்வைங்கிற பிரச்சனையே வராது, இருந்தாலும் பார்த்திங்கனாக்கா போயிடும். அதேமாரி மூளையோட இயக்கம், அதேமாதிரி வந்து லிவர், இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை வேணால் இருந்துட்டு போகுது லிவருக்கு, ஆனால் இதை எடுத்துகிட்டு வந்து பாருங்கள், அப்படியே தங்கம் மாதிரி ஆகிடும். அப்படியே உங்களோட லிவர் ஃபேட்டி லிவராக இருக்கா அது குறைச்சிடும். இந்த எண்ணெய் போய் என்ன பண்ணும், ஃபிஷ் ஆயில் போயிட்டு கெட்ட கொழுப்பு எல்லாம் தள்ளி விட்டுடும். உடம்புல இருக்கவே நிறைய எனக்கு வந்து உடம்பை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க டெய்லி பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒர்க் அவுட்டு, அதுக்கான விஷயங்கள் வந்து நீங்கள் எக்ஸசைஸ் எடுக்கிறீங்க, ஒரே ஒரு மீன் எண்ணெய் எடுத்துகிட்டு வாங்க. கையில் மொபைல் வச்சுருக்கோம், உட்காந்து சிஸ்டத்தையே பார்த்துட்ருக்கோம், எந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணிக்கிறோம், எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மூளை சூடு வருது, உடம்புல உள்ள வாட்டர் கண்டென்ட் எல்லாம் எவ்வளோ வேஸ்ட் ஆகுது, இது தான் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே இதை எடுத்துக்கணும் மேக்ஸிமம். ஸோ எவ்வளோ பெரிய ஹெல்த் தெரியுங்களா இது. காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, இந்த ஃபிஷ் ஆயில் அதாவது மீன் எண்ணெய் டேப்லெட்டு நம்ம எடுக்கலாமா, எல்லாரும் எடுக்கலாமா, யாரெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுங்கள். இது யாரெல்லாம் எடுக்கக்கூடாதுங்கிற ஒரு விஷயமே கிடையாது, யார் வேணாலும் எடுக்கலாம். இந்த ஃபிஷ் ஆயில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளோட லிவரை வந்து அவ்வளோ அழகாக போஷாக்காக மாற்றும். இந்த ராஜ உறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, யார் வேணாலும் எடுக்கலாம், பெரியவங்க எடுக்கலாம். இது வந்து ஹார்ட்டுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இன்னொரு சூப்பர் வரப்பிரசாதம்னே சொல்லலாம். யாரும் எடுக்கிறது இல்லை, ஏன்னா அதோட ஸ்மெல் வந்து வித்தியாசமாக இருக்கும். உள்ளே சாப்பிட்டோம்னாக்கா பார்த்திங்கனாக்கா அந்த ஏப்பம் விட்டாலே வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஃபிஷ்ஷு ஸ்மெல் வரும், மீன்ஸ் ஆயில் ஸ்மெல் வரும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதோடைய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்னாக்கா, நீங்கள் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் அப்படின்னாக்கா நம்ம வீக்லி த்ரைஸ் இல்லைன்னா 3 தடவை, ஒரு வாரத்துக்கு 3 டேப்லெட் எடுங்க. இந்த மாதிரியான ஜாயிண்ட் பெயின்ஸ் இருக்குது, எனக்கு முடக்குவாதம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களாம் கண்டிப்பாக டெய்லி ஒரு டேப்லெட் எடுத்துடணும். இன்றைக்கெலாம் நல்ல பிராண்டட் நல்ல ஹை குவாலிட்டி ஃபிஷ் ஆயில் கிடைக்கிது. இது யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு கண் பார்வைங்கிற பிரச்சனையே வராது, இருந்தாலும் பார்த்திங்கனாக்கா போயிடும். அதேமாதிரி மூளையோட இயக்கம், அதேமாதிரி வந்து லிவர், இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை வேணால் இருந்துட்டு போகுது லிவருக்கு, ஆனால் இதை எடுத்துகிட்டு வந்து பாருங்கள், அப்படியே தங்கம் மாதிரி ஆகிடும். அப்படியே உங்களோட லிவர் ஃபேட்டி லிவராக இருக்கா அது குறைச்சிடும். இந்த எண்ணெய் போய் என்ன பண்ணும், ஃபிஷ் ஆயில் போயிட்டு கெட்ட கொழுப்பு எல்லாம் தள்ளி விட்டுடும். உடம்புல இருக்கவே நிறைய எனக்கு வந்து உடம்பை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க டெய்லி பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒர்க் அவுட்டு, அதுக்கான விஷயங்கள் வந்து நீங்கள் எக்ஸசைஸ் எடுக்கிறீங்க, ஒரே ஒரு மீன் எண்ணெய் எடுத்துகிட்டு வாங்க. ஸோ உங்களால் முடியலன்னா அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் அதை எடுத்துகிட்டே வாங்க. அது என்னாகும், ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் உங்களுக்கு அந்த மாதிரி தெரியும் டிஃப்ரென்சேஷன். உள்ளே நீங்கள் எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடும் போதோ பேசும்போதோ அந்த ஃபிஷ் ஆயில் ஸ்மெல் வருதுன்னு நினைக்கிறீங்களா, அது ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்கில் இருக்கலாம், அதுக்கப்புறம் அது உங்களுக்கே பழகிடும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அது ஒரு அவ்வளோ பெரிய ஹெல்த்து, ஜாயின்ட் பெயின்ஸ் இருக்காது, நீங்கள் எல்லாம் ஓடுறாங்க உட்காந்து. உங்களுக்கு மூளையின் பலம் அடித்தளம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபிஷ் ஆயில். எப்போலேருந்து எந்த காலத்துலேருந்து நான் அதை பார்க்குறேன், அத்தனை பேர் பார்த்திங்கன்னா சைஸ் தான் மாறுதே ஒழிஞ்சு மற்றபடி எண்ணெயின் குவாலிட்டி, அதை எடுக்கக்கூடிய விதம், அதை எடுக்கிற மனிதர்களின் வாழ்க்கையை ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்குது. டைஜஷன் பிரச்சனை இருக்காது. ஹார்ட்டை வந்து பார்த்திங்கனாக்கா அதில் இருக்கக்கூடிய வென்ட்ரிக்கல் இருக்க துடிப்புலேருந்து ஹார்ட்டுக்கு ஒரு கவசம் மாரி போடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஃபிஷ் ஆயில் மட்டும்தான். ஸோ ஆரோக்கியத்தோடு வாழணும்னு நினைக்கிறவங்க இந்த ஃபிஷ் ஆயில் மிஸ் பண்ணவே கூடாது. ப்ரெக்னென்சியில் டைமில் கூட இது எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இந்த குழந்தைக்கு போஷாக்கு போய் சேரும். கர்ப்பப்பை பார்த்திங்கனாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த வாட்டர் லெவலை பேலன்ஸ் பண்ணி வச்சுருக்கும். அதேமாரி வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுடைய ரத்த நாளங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா கெட்ட கொழுப்பு இருக்கவே விடாது. உடம்புல பேட் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. தொடர்ந்து 1 மாதம் எடுத்துகிட்டு போய் செக் பண்ணி பாருங்கள் அவங்க எல்டிஎல் கொலஸ்ட்ரால் எப்படி இருக்குன்ட்டு. அதேமாதிரி கொலஸ்ட்ராலோட லெவல் பாருங்கள், அவ்வளோ அழகாக மெயின்டைன் ஆகிருக்கிறது கண்கூடாக பார்க்கலாம். கண் பார்வை உங்களுடைய வந்து பார்த்திங்கன்னா தூர பார்வை, கிட்ட பார்வை, இந்த லூப்ரிகன்ட், உடம்புக்கு லூப்ரிகன்ட் ஒன்று இருக்கும், காருக்கு லூப்ரிகன்ட் ஒன்று இல்லைனாக்கா என்ன ஆகும், இன்ஜின் எல்லாம் சீஸ் ஆகிடும் இல்லையா. இது வந்து பெட்ரோலே போட்டாலும் லூப்ரிகன்ட்னு ஒன்று ஆயில்னு ஒன்று போடலைன்னா என்ன ஆகும்,
இன்ச்சஸ் ஆகிடும். அதேமாரி தான் நம்ம உடம்புல என்ன பண்ணுறோம், கையில் மொபைல் வச்சுருக்கோம், உட்காந்து சிஸ்டத்தையே பார்த்துட்டு இருக்கோம், எந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணிக்கிறோம், எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மூளை சூடு வருது, உடம்புல உள்ள வாட்டர் கண்டென்ட் எல்லாம் எவ்வளோ வேஸ்ட் ஆகுது. இது தான் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு லூப்ரிகன்ட் வேணாம், இன்றைக்கி வந்து கை கால் வலிக்குது, எனக்கு தூக்க முடியல, ஓட முடியல, நைட்லாம் கால் அமைக்க சொல்லி பசங்க கேட்குற விஷயங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே இதை எடுத்துக்கணும். எவ்வளோ பெரிய ஹெல்த் தெரியுங்களா? ஒரு சின்ன ஒரு டேப்லெட் டெய்லி எடுக்கக்கூடிய இந்த மீன் எண்ணெய் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஃபிஷ் ஆயில் வந்து மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய பதிவு சொல்லிகிட்டு இருக்கேன். எடுத்தவங்க ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நார்மலாக வாழக்கூடிய ஒரு பர்சனுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே எக்ஸ்ட்ரா 20% எக்ஸ்ட்ரா வருது. இது வரைக்கும் நோய் இருக்காது, இருந்தாலும் போயிடும். லூப்ரிகன்ட் இருக்கும், நல்ல வாக்கிங் ஸ்டைல் இருக்கும். லூப்ரிகன்ட் இருக்கும்போது கையை தூக்கி விளையாடுற விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு மூமெண்ட் வந்து அவ்வளோ ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். நரம்பு பிடிச்சி இழுத்துட்டு இருக்கு, கால் நீட்டம் இல்லை, எனக்கு வாதம் வந்துருச்சு, வாதம் பித்தம் கபம் இந்த 3 லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, அதை பேலன்ஸ் பண்ணுது இந்த ஃபிஷ் ஆயில். ஏன் அப்படின்னா நம்மளுடைய லிவரை பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்கும். லிவர் ராஜ உறுப்பு எல்லாத்தையும் நல்லா ஆக்கி கொடுக்கும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் நம்ம சொல்லுவோம் தின் அண்ட் திக் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளட் தின்னர் இப்போ எல்லாரும் இவ்வளோ பேர் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன? திக் ஆகிட்டே இருக்குது, எனி டைம் ஹார்ட் அட்டாக் வந்துடும். இந்த இதை எடுத்து பாருங்கள், உங்களுக்கு பேலன்ஸாக இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு 3 தடவை, வாரத்துக்கு ஒரு தடவை, அட்லீஸ்ட் மாதத்துக்கு 2-3 தடவையாவது எடுக்க ஆரம்பிச்சிங்கனாக்கா நீங்கள் வந்து மல்லு கட்டி எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஒதுக்கவே மாட்டீங்க. அதில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி, அது ஃப்ரீனஸ், அது வரும்போது என்ன வேணாலும் பரப்பா, அந்த இதை மட்டும் விட மாட்டேன். இன்றைக்கும் தஞ்சாவூரில் ஒரு பாட்டி நாங்கள் போனோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எனக்கு அந்த மீன் எண்ணெய் வச்சுருக்கேன் அப்படிங்க. அவ்வளோ இருப்பாங்க, 85 வயசு, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்க, அவங்க வெத்தலையும் போடுவாங்க. அவங்க வெத்தலை வாங்கிட்டு வந்து, வெத்தலையை விட எனக்கு இதை வாங்கிட்டு வந்துருப்பா அப்படிம்பாங்க. பார்த்தா கரெக்டாக பாருங்கள், அடுத்த மாதம் வரும்போது தீர்ந்து போச்சுப்பா, வாங்கிட்டு வா அப்படிம்பாங்க. நான் அப்போ தான் யோசிக்க ஆரம்பிச்சிருந்தேன். அவங்களுடைய ஹெல்த் வயசுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 85 வயசு ஆகுது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள நல்லா இருப்பாங்க, அவங்க வேலையை பார்த்துப்பாங்க. போய் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போய் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த செம்பருத்தி பூலாம் பறித்து வந்து காய வச்சுருப்பாங்க. அந்த ஆவாரை பூவை போய் எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு டயர்ட் ஆகாதா? நம்ம 2 வாட்டி வரும்போது டயர்ட் ஆகிட்டு உட்காந்துருக்கோமே. என்ன ரீசன் பார்த்தா இந்த மீன் எண்ணெய். நான் கண்கூடாக பார்த்த ஒரு ரிசல்ட். அதுக்கப்புறம் நிறையா பேர்ட்ட நான் விசாரித்த போது அவங்க சாப்பிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா மெடிக்கல் ஷாப்புக்கு போகிறேன். பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் யார் எடுக்கிறா இந்த காலத்தில் அப்படின்னு போய் பார்த்தோம்னாக்கா கொஞ்சம் நாள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் இல்லவே இல்லை. அடுத்த வாட்டி வாங்க சாப்பிட அது அருமை பெருமை தெரிந்தவர்கள் அதை வாங்கிட்டு தானே இருக்காங்க. நான் போய் கேட்கும்போது அந்த பாட்டிக்காக கேட்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இல்லைப்பா அடுத்த வாரம் வாங்க. சரி நான் 2 நாளில் கிடைக்குமான்னு பார்த்தா இல்லை டிமாண்டாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இன்றைக்கி வந்து வர வச்சு தர வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னா நமக்கு தான் அது தெரியல. மற்றவங்களுக்கு தெரிஞ்சவங்க சாப்பிட்டவங்க அதை மிஸ் பண்ணுறதுல ரெகுலராக வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மீன் எண்ணெய் நமக்கு வந்து இதுக்கு தான் சொல்ல தேவையில்லை. அத்தனைக்கும் மூளைக்கு, கண்ணுக்கு, இருதயத்திற்கு, லங்ஸுக்கு, இந்த லங்ஸோட சொல்லுவாங்க இல்லையா இந்த ஃப்ரீக்வன்சி, அந்த சுருங்கி விரியும், இந்த நொரடப்பா விரிகிற தன்மையே இதை சாப்பிடும் பொழுது சூப்பராக இருக்குது. ஹார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இஎஃப்னு சொல்லுவாங்க. டோட்டலாக அந்த சுருங்கி விரிகிற தன்மைக்கு சொல்லுவாங்க இஎஃப் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் 60-65 தான் இருக்குது. இந்த மீன் எண்ணெய் எடுக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 80-85லாம் இருக்குது. ஏன் ஈவன்தோ அவங்களுக்கு வந்து மெடிக்கலாக அவங்க இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாலும், ஈவன்தோ அவங்க வந்து ஒரு அட்டாக் வந்த பர்சனாக இருக்கட்டும், இந்த மீன் எண்ணெய் எடுக்கும் பொழுது சில பேர் தவறான கருத்துக்கு எண்ணெய் தானே இது போய் அந்த கொலஸ்ட்ரால் உருவாக்குனா இருக்கிற பேட் கொலஸ்ட்ராலை தான் அது பிரித்து எடுக்குது. அதுக்கு அற்புதமான ஒரு விஷயம், தவறான புரிதல். அதனால தான் இந்த பதிவு தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கேன். குழந்தைங்கன்னா ஒரு 10 வயசுக்கு மேலே வாரத்துக்கு 2 தடவை இந்தா சாப்பிடு, அது மல்லு கட்டியாவது கொடுக்க ஆரம்பிச்சிட்டுனா அவங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய படிக்கும் திறனே பெருசாக இருக்குது. காரணம் மெமரி, போஷாக்கு, ஹெல்த்து. ஹாஸ்பிட்டல் பக்கமே போக மாட்டாங்க. அவங்க தலை வலிக்குதுன்னு போக மாட்டாங்க, வயிறு வலிக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க, டயர்டாக இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, முடி உதிராது. ஏஜ் அட்டன் பண்ணுற காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உளுந்து கொடுத்தாங்க, நல்லெண்ணெய் கொடுத்தாங்க. ஸோ காரணம் என்னென்னா அந்த யூட்ரஸ் நல்லா இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிளட் அதிகமாக போகிறதுனால உடம்பு வீக் ஆகிடும். இந்த வீக்னஸ்ங்கிற விஷயமே மறந்து போயிடலாம். இந்த யாரெல்லாம் மீன் எண்ணெய் எடுக்கிறாங்களோ, ஃபிஷ் ஆயில் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வீக்னஸ் இருக்காது. மெட்டபாலிசம்ங்கிற ஹைப்பில் இருந்துக்கிட்டே இருக்கும். மெட்டபாலிசம் யாருக்கெல்லாம் ஹைப்பில் இருக்கோ அவங்களுக்கு வியாதியே கிடையாது. இருந்தாலும் உடனே சரியாயிரும், ரெக்கவர் ஆயிரும் தானாகவே, சீக்கிரமாகவே. அதிகபட்சமாக 2-3 நாள் அவங்க சஃபர் ஆகும். பார்த்திங்கன்னா அந்த உடம்பே அது சரி செய்துவிடும். ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்பை தானாகவே சரி செய்து கொள்ளுதல். இந்த பிரெயின் கெப்பாசிட்டி யாருக்கு கிடைக்கும்? மூளை செய்ய வேண்டியது சிக்னல். இந்த ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு சிக்னல் இருக்கும். இந்த அது நீ இதை செய்யலையா, இந்த நான் போய் ரிப்பேர் பண்ணுறேன், இந்த மூளை போகும். சிக்னலே கட்டாக இருந்துச்சுன்னா, சிக்னல் கட் ஆகிறதுனால தான் அந்த உறுப்பு வீக் ஆகுது. சிக்னல் நல்லா மூளைக்கும், இப்போ மூளைக்கும் பேன்க்ரியாஸ்க்கும் ஒரு சிக்னல் இருக்கும். அது கரெக்டாக இருந்துச்சுன்னா எப்போல்லாம் வந்து இந்த பேன்க்ரியாஸ் வேலை செய்யல, இந்த சிக்னல் போய் மூளை போய் அதுவே ரிப்பேர் பண்ணிவிடும். அதான் அதோட வேலையை சூப்பர்வைஸ் பண்ணி. ஆனால் சிக்னல் போகலை அப்படின்னா சரியான அது ஒர்க் அவுட் கொடுக்காது, அது சீக்கிரமாகவே சிக்காயிரும். இதுதான் ரீசன். ஸோ அப்போது மூளை பலமாக இருந்தால், வளமாக இருந்தால், ஸோ அந்த மீன் எண்ணெய் டேப்லெட்டை கரெக்டாக ஒரு 48 நாள் எடுங்க. அடுத்த ஒரு மாதம் விட்டுடுங்க.
அடுத்த ஒரு 40 நாள் எடுங்க, அடுத்த ஃபுல்லாக டோட்டலாக அடுத்த ஒரு மண்டலம் விட்டுடுங்க. இப்படி நம்ம ஒரு 6 மாதத்துக்கு 2 செட்டாக எடுத்துக்கோங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ ரெகுலர் டெய்லி எடுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. இப்படி எடுக்கிற மனிதர்களுக்கு வியாதி இல்லை, நல்ல தூக்கம் இருக்கும், நல்ல பிளட் கவுண்ட் இருக்கும், அதேமாதிரி ஸ்பெர்ம் கவுண்ட் இருக்கும். ஆக மொத்தத்தில் உடம்பாக இருக்கும். டாப் டு பாட்டம், உச்சி முதல் பாதம் வரை ஒருத்தவங்க நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னாக்கா ஃபிஷ் ஆயிலை மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் இந்த மகத்துவத்தை இன்று உங்களுக்கு நான் பகிர்கிறேன். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.